ஓகே, ஐ எம் ஸ்டார்டிங் நவ். ஸோ லெட்ஸ் சே நம்ம இனிஷியலி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். எப்படி நம்ம ஒரு ஒரு வீடை கட்டுறப்போ நிறைய விஷயங்கள் கன்சிடர் பண்ணுவோம். பேஸ்மெண்ட், ஃபவுண்டேஷன், ஆர் ஆன் டாப் ஆஃப் இட் ஒரு பில்லர், அண்ட் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஜன்னல் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஹால் வைக்கிறதா இருக்கட்டும், ஆர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு வீட்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ இது பண்ணுறோமோ, எஸ்கியூஎல் லிமிட் எடுத்துகிட்டு நம்ம அதே தான் பண்ணுவோம். when we talk about an SQL database administrator, இங்க இந்த எஸ்கியூஎல்ல இந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய பேர் தான் டேட்டாபேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 2 வீடு எடுத்துப்போம். இப்போ இந்த வீட்டுடைய ஒன்றில் ஒரு சர்க்கிளான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு ஒரு பொருள் இருக்கு. எனக்கு இந்த பொருள் வந்து டுவர்ட்ஸ் எண்ட், எனக்கு இந்த டேபிளில் வேண்டாம், எனக்கு இது. அண்ட் ஒன் செகண்ட். இப்போ என்கிட்ட 2 விதமான வீடு இருக்கு. அந்த 2 வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஒரு பொருள் இருக்கு. ஆனால் எனக்கு என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, எனக்கு வந்து மூணாவது ஒரு வீடு வேணும். அந்த வீட்டுக்குள்ள இந்த 2 பொருளும் சேர்ந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். அப்போ என் வீடு பார்க்க எப்படி இருக்கணும்னா, என் மூணாவது வீட்டில் வந்து ம், என் மூணாவது வீடு எந்த மாதிரி இருக்கணும்? இந்த வீடு 1ல இருக்க வளையமும் வீடு 2ல இருக்கக்கூடிய இந்த ராம்பஸ், இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்க வேண்டியது தான் என்னோட தேர்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ தேர்ட் வீடு. அண்ட் ஸோ இந்த இஷ்யூ நான் அச்சீவ் பண்ணணும்னா, லைக் ஐ கேன் அச்சீவ் இட் த்ரூ அன் எஸ்கியூஎல் பை fetching a data from one house and fetching a data from another house and putting them in my third house. ஸோ இதை நீங்கள் எஸ்கியூஎல் பாயிண்ட் ஆஃப் வியூ கன்சிடர் பண்ணணும்னா, இது ஒரு டேட்டா பேஸ் 1 அண்ட் இது வந்து டேட்டா பேஸ் 2. டேட்டா பேஸ் 1ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம் அண்ட் டேட்டா பேஸ் 2ல இருக்கக்கூடிய another இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் மூணாவது இருக்கக்கூடிய ஒரு டேட்டா பேஸில் நம்ம ரெண்டு இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ எஸ்கியூஎல் டேர்ம்ஸில் நான் சொல்லணும்னா, திஸ் ஹவ் டேக்கிங் அ லைக் fetching a query from one database where consider like putting a where condition with a 0 and taking another information from a database 2, again like applying a where condition of symbol rhombus and inserting them into a database 3 of both circle and rhombus. ஸோ இப்போ நம்ம ஒரு வீட்டோட ஒரு வீடு 1 அண்ட் வீடு 2ல இருக்க 2 விஷயத்தை எடுத்து வீட்டு 3க்குள்ளே எப்படி வச்சோமோ, இதே மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து ஒரு எஸ்கியூஎல் பேஸ் பண்ணி 2 எஸ்கியூஎல் டேர்ம்ஸ் சொன்னோம்னா, டேட்டாபேஸ் 1 அண்ட் டேட்டாபேஸ் 2, டேட்டாபேஸ் 1 அண்ட் 2ல இருக்கக்கூடிய எடுத்து டேட்டாபேஸ் 3ல போடுறோம். அண்ட் ஃபைனல் நம்ம டேட்டாபேஸ் 3ல போட்ட இந்த இந்த டேட்டாவை எடுத்து ஒரு எக்ஸல் பேஸில் காப்பி பண்ணி அதை வச்சு நம்ம ஒரு எக்ஸலில் எய்தர் வி கேன் ப்ரெசென்ட் இட் a dashboard, or we can use any other tools like a BI, like a Tableau or Power BI or any tool with the data that we have fetched from the table 3. So this is how, like generally how we can use an SQL. Like we will have a multiple amount of database in the SQL. Mhm. Okay, let's start with the create database. எனக்கு இப்போ நான் ஒரு வீட்டை இப்போ நான் எனக்கு வீட்டை கட்ட போகிறேன். ஸோ வீட்டை கட்டுறப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன கட்டணும்னா, அந்த வீட்டோடைய ஒரு காம்பவுண்டு கட்டலாம்னு வச்சுக்கலாம். இல்லை அந்த அந்த வீட்டோடைய எஸ், அந்த வீட்டோடைய ஒரு காம்பவுண்ட், ஒரு காலனியோட ஒரு காம்பவுண்டுன்னு வச்சுக்கலாம், இதை சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ ஒரு காலனியோட காம்பவுண்டை நான் கட்டணும்னா ஃபஸ்ட்டு நான் அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய கமெண்ட் தான் கிரியேட் டேட்டாபேஸ். இந்த கிரியேட் டேட்டாபேஸ்னு ஒன்று கொடுத்தேன்னா எனக்கான டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். அண்ட் அதில் என்னுடைய காலனியில் பேர் என்ன, அதுக்கு தான் இந்த டேட்டாபேஸ் நேம்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய போஸ்ட்கிரே சீக்வல்ன்ற ஒரு இதில் நான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டாபேஸோட பேர் தான் சேல்ஸ் டிடபிள்யூ. ஸோ இது வந்து எனக்கு எப்படின்னா, இது என்னோட காலனி மாதிரி என் ஆக்ட் ஆகும். ஸோ நான் இது என்ன மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, ஒரு பெரிய காலனி அண்ட் அந்த பெரிய காலனிக்குள்ள மல்டிபிள் டேபிள்ஸ். அதில் வந்து ஒரு டேபிள், 2 டேபிள், 3 டேபிள், நிறைய டேபிள் இருக்கும். ஃபைனலாக என்ன பண்ணும், இந்த ஒவ்வொரு டேபிளும் லைக் இன்டர் கனெக்ட் ஆகிட்டு எனக்கு ஒரு மாஸ்டர் டேபிள் கிரியேட் பண்ணும். இந்த மாஸ்டர் டேபிள் எனக்கு என்ன பண்ண போகுது, இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எடுத்து நான் ஒரு
விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயினான டேபிளாக இருப்பாங்க. அண்ட் இவங்கெல்லாம் என்னுடைய பேரண்ட், ஐ மீன் தீஸ் ஆர் கோயிங் டு பி மை மெயின் டேபிள் அண்ட் தீஸ் ஆர் கோயிங் டு பி மை டிபெண்டன்ட் டேபிள்ஸ். ஸோ இப்போ நான் இந்த எஸ்கியூஎல்ல கிரியேட் டேட்டா பேஸ் கொடுத்தனா என்ன ஆகும்னா, எனக்கு இங்கே வெளியே பார்க்கக்கூடிய யா இப்போ இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ண இந்த வெளியே இருக்கக்கூடிய பெரிய டேபிள் எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் லைக் மை காலனி. இந்த காலனிக்குள்ளே இப்போ ஒரு வீடு, அதாவது இந்த காலனிக்குள்ளே ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்னா கமெண்ட்ஸு கிரியேட் டேபிள். ஸோ வென் ஐ ரைட் a create table, it will create a multiple tables. ஸோ லைக் ஒரு டேபிள், அதாவது கிரியேட் டேபிள்னு கொடுத்தனா எனக்கு இப்போ இங்கே பார்த்த முதல் வீடு கிரியேட் ஆகும். அண்ட் எனக்கு செகண்ட் வீடு கிரியேட் பண்ணால் அகைன் நான் என்ன பண்ணணும், திரும்ப கிரியேட் டேபிள் அண்ட் இந்த வீட்டுக்கான இன்னொரு நேம் நான் கொடுக்கணும். மூணாவது டேபிள் எனக்கு கிரியேட் பண்ணணும்னா அகைன் கிரியேட் டேபிள் கண்டிஷன் கொடுத்துட்டு மூணாவது டேபிளுக்கான நேம் கொடுக்கணும். ஸோ இப்படி தான் ஒரு கிரியேட் டேபிள் கிரியேட் பண்ணக்கூடிய கமெண்டை பாஸ் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் இந்த கமெண்ட் பாஸ் பண்ணோடனே எப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நம்ம எப்படி ஒரு ஹால் இருக்கணும் அண்டு ஒரு பாத்ரூம் இருக்கணும், ஒரு 2 பாத்ரூம்ஸ் இருக்கணும், 3 பிஹெச்கே, அந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறோமோ அந்த மாதிரி உங்களோட டேபிள்குள்ளே எத்தனை காலம்ஸ் இருக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். அண்ட் அந்த காலம் மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணாமல் அது என்ன மாதிரி டைப்பில் இருக்கணும். அதாவது இன்னொரு வீடுன்ற எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, ஒரு வீட்டில் ஒரு ஹால் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கணும் அண்ட் அந்த ஹாலுக்குள்ளே இந்தந்த பொருள் தான் இருக்கணும். அதாவது எப்படி சொல்கிறது, யா கிச்சன்னா சமையலுக்கான பாத்திரங்கள் மட்டும்தான், சமைக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இருக்கணும். அதை கொண்டாந்து எப்பவுமே ஹாலில் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி கிச்சன்னா அந்த மாதிரி செட் ஆஃப் விஷயம் இருக்கணும். பெட்ரூம்ஸ்னால் தூங்குறதுக்கு தேவையான பெட்ஸ் அது மட்டும் இருக்கணும். பாத்ரூம்னா எப்படி பக்கெட்ஸு அண்டு வாட்டர் இதெல்லாம் வர மாதிரி இருக்கணும். ஸோ எப்படி நான் ஒரு வீட்டுக்கு இதெல்லாம் சொன்னணும், நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேபிளுக்குமே ஒவ்வொரு செட் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு காலம்ல ஒவ்வொரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரி இருக்கணும், அதாவது நம்பராக இருக்கணுமா இல்லை டெக்ஸ்ட் வடிவத்தில் இருக்கணுமா, அதெல்லாம் நீங்கள் கொடுக்க போகிறது தான் இந்த டேட்டா டைப்ஸ்.